only Creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலியாகுங்க, எல்லாம் உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அதை பற்றி நாம் வார்ஃபேரை பற்றி போயிட்டுருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று போடப்பட்டிருக்கு. அப்போது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 2 ராஜ்யத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ராஜ்யத்துக்குள் கட்டாயம் இருந்தே ஆகணும். உற்சாகமாக இருக்கீங்களா? இன்னும் ஒன்றும் போகலை, உள்ளே போகலை, அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே 2 ராஜ்யத்துக்குள்ள, 2 ராஜ்யம் இருக்குது, 2 ராஜ்யத்துக்குள்ள ஏதாவது ஒரு ராஜ்யத்துக்குள்ள போய் ஆகணும், இருந்தே ஆகணும். ஒரு கிங்டம்குள்ளே இருந்தாகணும். ஒன்று தேவராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம், நீதியின் ராஜ்யம், பரிசுத்த ராஜ்யம். இன்னொன்று இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், அநீதியின் ராஜ்யம், அது மரணத்தின் ராஜ்யம். அல்லேலூயா. ஆக மொத்தம் எல்லாரும் 2 ராஜ்யத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ராஜ்யத்தில் இருந்தே ஆகணும். நாம் ஒரு நாள் அநீதியின் ராஜ்யம், இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார். அந்த கிங்டம்லேருந்து சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தான் மெடிடேட் பண்ண போகிறோம், ரொம்ப ஒன்றும் இல்லை. அந்த கிங்டம்லேருந்து இந்த கிங்டம், அல்லேலூயா, லோவர் கிங்டம்லேருந்து, அப்போ சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், லோவர் கிங்டம்லேருந்து ஹையர் கிங்டம். அல்லேலூயா. கிங்டம் ஆஃப் டெத், ஃப்ரம் கிங்டம் ஆஃப் டெத் டு கிங்டம் ஆஃப் லைஃப். அல்லேலூயா. பெரிய கிருபை, தேவன் கொடுத்ததான பெரிய நம்ம மேலே காட்டின தயவு. அதனால தான் இன்றைக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்மளாம் இங்கே உட்காந்துருக்குறோம். இல்லைன்னா நம்ம உட்கார வேண்டிய ராஜ்யம் வேறு. ஆனால் கர்த்தரோ நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒன்றுக்கொன்று எப்போதுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. வார்ஃபேர். ஸ்தோத்திரம். வார்ஃபேர். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்ஃபேர் உண்டு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தாலும் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பாருங்கள். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தாலும் கூட நமக்கு விரோதமாக அந்த இருளின் ராஜ்யம் சும்மா இருக்காது. அது என்ன செஞ்சிகிட்ருக்கு? ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்குது. லைன் ஆள்களை நிறுத்தி வச்சுருக்கு. நீதிமான்களுக்கு விரோதமாக லைன் ஆட்களை நிறுத்தி வச்சு எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு ரெடியாக இருக்கு. டீசெண்டாக இருக்குது? டீசெண்டாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயலண்ட்டாக இருக்குது. வயலண்ட். மத்தேயு 11:12, மத்தேயு 11:12, மத்தேயு 11:12, மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். And from the days of John the Baptist until now the kingdom of heaven suffereth violence and the violent take it by force. யோவான் ஸ்நானன் காலம் முதல் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறது. இட் சஃபர்ஸ் வயலன்ஸ். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி கொடுத்துட்றேன். சண்டே சர்வீஸில் நிறைய பேச முடியாது. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சில காரியங்கள் ஆலோசனைகளாக அல்லது டீச்சிங்காக வரும். நாம் அதை கற்றுக்கொண்டு நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இல்லையா? ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இப்படி சந்திச்சிங்கிறத கொஞ்சம் கை தூக்கி காட்டணும். உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ அல்ல வேலை செய்கிற இடத்துலையோ அல்ல அக்கம் பக்கத்துலேயோ உங்கள் நெய்பர்ஸ் இருப்பாங்கள்ல, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் சமாதானத்துக்காக அநேக நேரத்தில் போயிருக்கும்போது அவங்க உங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழும்பினாங்க அப்படிங்கிற ஒரு
அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? சும்மா தைரியமாக. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்திருக்குமே. நல்லது கேட்டுங்க, நான் பார்க்கட்டும். அப்போ இத்தனை பேர் வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சிருக்கீங்க? இந்த காரியத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. அப்போ நீங்கள் அது ஒரு சமாதானமாக ஒரு நல்வார்த்தையை பேசும்போது அவங்க யுத்தத்துக்கு வருவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. நல்ல மூடில் என்ன செஞ்சுருப்பீங்க? சந்தோஷமாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இருக்கலாம். பயங்கரமாக மூட் அவுட் ஆகிருக்கலாம். இல்லாட்டினா லேசாலாவது ஒரு மூட் அவுட் ஆகி ஒரு கவலையோடு வந்திருப்பேன். நல்ல காரியத்தை செய்ய போய் இப்படி என்னடா இப்படி திட்டிவிட்டானே, இப்படி சொல்லிவிட்டானே, நம்ம சொல்லாததெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம செய்யாததெல்லாம் சொல்கிறாங்களே, மன வருத்தமாக போச்சு. அப்போது இனிமேல் யோசிக்கிறீங்க, இனிமேல் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இப்படி நல்லாவே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிட்டிங்க, வந்துட்டீங்க. பர்த்டேன்னு கேக்கு கொடுக்க போய் கடைசியில் திட்டு வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மண்டை காஞ்சி வருவோம். அப்போது நமக்கு மனசு ரொம்ப வேதனைப்படும். யூ கோ ஃபார் பீஸ், பீப்புள் கம் ஃபார் வார். வார்னா யுத்தம். ஸ்தோத்திரம். நீங்கள் சமாதானத்துக்கு போயிருக்கிறீங்க, அவர்களோ சங்கீதக்காரன் தாவீது அப்படி தான் சொல்கிறான். நான் சமாதானத்துக்கு போய் அவர்கள் யுத்தத்துக்கு எத்தனை ஆகிறார்கள் அப்படிங்கிறான். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய சப்ஜெக்ட் வேறு மாதிரி போகுது இப்போது. ஆனாலும் ஸ்தோத்திரம் எப்படியாவது பல எதுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறேன். இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்க இந்த உலகத்தில் இந்த பொல்லாத ஆவிகளுடைய சேட்டைகளை நம்ம பார்க்கலாம். அவர்கள் மூலமாக இந்த பொல்லாத ஆவிகளுடைய சேட்டைகள் இருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, மனுஷர்களை நம்ம ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறோம். அந்த ஆள் இருக்கான் பாரு, எந்த நட்சத்திரத்தில் பிறந்து தொலைச்சானோ அது அந்த அம்மா இருக்கு பாரு, வந்து சேர்ந்துச்சு பாரு, எத்தனை லஞ்சம் கொடுத்து வந்து இந்த போஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்குதோ. இப்படியெல்லாம் நம்ம இருதயம் விரும்புகிறபடி நம்ம மனசு ஆறாமல் இருந்தாலும் கூட ஆடுற மாதிரி ஆடுற அளவுக்கு திட்டி கடைசியில் கோபத்தை நம்ம தீர்த்துக்கிட்டு ஒரு 4 நாள் ஆனதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் இறங்கி கீழே மறுபடியும் நார்மலாக வருவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பின்னணியில் இந்த பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாகவே எழும்பும். அல்லேலூயா. நைட்டு தூங்க போகும்போது ஒரு ஜெபத்தில் இதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கி என்னுடைய மனசுக்குள்ளே எழும்புறதான எல்லா விதமான இந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா, கனவுகளை இயேசுவின் ரத்தத்தில் நான் ஞானஸ்நானம் கொடுத்து என் கனவுகளை ஞானஸ்நானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். அந்த கனவு மண்டலத்தில் ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். ஸ்தோத்திரம். கனவு மண்டலத்தில். ஏன்னா இதுகள் வழியாக என்ன செய்யுதுன்னா, நம்ம மைண்டை அப்படியே இந்த ஆவிகள் சில நேரங்களில் கெடுக்கும். அது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதனுடைய சேட்டையுடைய விளைவுகள் அங்கே காணப்படும். டே வில் பி ஸ்பாயில்டு பிகாஸ் ஆஃப் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் த நைட். ஹாரிபிள் ட்ரீம்ஸ் அப்படின்னு எந்திரிக்கிறது, வாய் கட்டப்பட்டு ஒரு நிலைமை தெரியுது. பொல்லாத ஆவிகள் வர்றதும் அது செய்கிற சேட்டைகள் பார்க்கும்போது வராது. இயேசுவின் ரத்தம்னு சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. சொல்லியிருக்கீங்களா கனவுகளில்? ஒன்றும் தெரியாத பாப்பாக்கள் மாதிரி இருந்தால் இப்படி டபார்னு ரிலீஸ் ஆகும். ஆனாலும் இயேசுவின் ரத்தம். இப்போ உங்கள் ஆவி விழிச்சிருக்குது, ஆனால் உங்களுடைய அந்த ஆத்ம ரீதியில் வேறு ஆவிகள் போராடுறத பார்க்கலாம். நான் இந்த சப்ஜெக்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் இது வருது. அந்த சப்ஜெக்டு தான் அது. ப்ராக்டிக்கலாக நமக்கு அனுபவிக்கக்கூடிய காரியங்களுடைய ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒழுங்காக ஜபிக்காததுன்னு குறை, நம்ம ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளால் நம்மளை டிப் பண்ணி நம்ம தூங்காததுன்னு குறை.
நம்ம எப்போதும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். படுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கண்ட கதையும் அதுவும் இதுவுமா, இல்லை சண்டை போட்டு படுத்திங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் ஏதாவது சண்டை போட்டு நீங்கள் படுத்திங்கன்னா, இல்லை சில மாம்சத்தின் எண்ணங்கள், சிந்தை, காமவிகார சிந்தைகள் சிந்திச்சுக்கிட்டே சிலர் படுப்பாங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் இல்லைன்னா தூக்கமே வராது. அந்த அன்றைக்கி ராத்திரியே தூக்கம் வராது. அது அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். அப்படியே சிந்திச்சு அப்படியே தூங்கிடுவாங்க. அழகாக பேய்கள் என்ன செய்யும், க்ளீனாக உள்ளே போகும். இவன் என்னத்தை சிந்திக்கிறானோ அந்த கனவுகள் பார்த்திங்கன்னா, இவன் சிந்திக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கனவுகள் வரும். இவன் என்ன திங்க் பண்ணுறான் படுக்கிறதுக்கு முன்னால், அசிங்கமானதை திங்க் பண்ணுறான். அப்போ அந்த அசிங்கமானதை நல்லா சப்போர்ட் பண்ண, அதாவது எரிஞ்சிகிட்டு இருக்கிற விளக்கை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறது போல் இந்த பொல்லாத ஆவிகள் அழகாக பெரிய காரியங்களை அந்த ஃபீல்டில் காட்டும். அந்த டே ஃபுல்லாக அவுட் ஆகும். நம்முடைய ஜீவியம் பாழாய் போய்விடும். சில ரகசியங்கள் இதெல்லாம், இதை குறித்து நான் நிறைய காரியங்கள் சொல்லணும். இப்போ தான் திருச்சபை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இவைகளை விட்டு நம்ம விலகி வரும்போது தான் நமக்கு ஒரு ஜெய ஜீவியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இயேசு சம்பாதிச்சு, சிலர் சொல்லலாம் இப்படி, இயேசு தானே எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாரு, சிலுவையில் எல்லாத்தையும் வெற்றி பெற்றாச்சு, அதனால் நான் ஜாலியாக இருக்கலாமே. வாஸ்தவந்தான், அப்படி நினைக்கிறது வாஸ்தவந்தான். நான் என் தப்புன்னு சொல்ல வரல. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்துட்டார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்துட்டார், விடுதலை தந்துட்டார். நாம் ஜாலியாக என்ன செய்யலாம், இருக்கலாமே. அது எதுக்கு இப்படி அப்படி பாவம் பாவி இவி இப்படிலாம் போட்டு ஏன் உயிரை வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலருடைய அபிப்பிராயங்கள். சரி, இருக்கட்டும். ஏன்னா அது ஒரு விதத்தில் கரெக்டு தான், நான் அதை எதுக்கலை. ஆனால் அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம கடமைகளை நம்ம தப்பு செய்யும்போது சில நேரங்களில் அடி வாங்குறவங்களாக இருப்போம். நமக்கு விஷயங்கள் புரியாது. அடி வாங்கினதுக்கப்புறம் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்போம். அதுவும் வாஸ்தவம் தானே, என்னோட இல்லையா? நீங்கள்லாம் அடி வாங்கும்போது என்ன செய்கிறோம், சில அடிகள் வாங்குகிறோம் பாருங்கள். இந்த பேய்கள், தந்திர பேய்களில், அவைகளை நம்ம போகிற பாதையில் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்தி நம்மளை சங்கடப்படுத்திடுது, தள்ளி விட்டுருதுங்க. அதே தள்ளி விட்டு நம்ம கையை வச்சு எது செஞ்சாலும் ஒரு லாபம் இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுருதுன்னா, அப்போ நமக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். என்ன, ஆண்டவர் தான் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரே, பிறகு எதுக்கு நான் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நினைக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆண்டவர் நல்லவர், அவரை புகழ்ந்து பாடவா, இல்லைன்னா என் மேலே தப்பு எதுவும் இருக்குதா, என்னையா இது ஒன்றுமே விளங்க மாட்டேங்குதேன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ளே இருப்போம். நன்றாக கவனிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மேலே இறக்கப்பட்டு யாரோ ஒரு 50,000 ரூபா என்ன செஞ்சுருக்குறாங்க, பேங்க்கில் போட்டாங்க. அங்கே சொன்னேன் நான், அதை பேங்க்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, யாரோ ஒருத்தர் 50,000 ரூபா நமக்காக போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்கூல்லேருந்து என்ன ரிப்போர்ட் வருது, உங்கள் பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, கட்ட வேண்டிய நேரம் தாண்டி போச்சு, நீங்கள் இன்னும் ஃபீஸ் கட்டலை. இல்லைங்க, எங்கள் பேங்க்கில் 50,000 இருக்குங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இருந்தால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்மா? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸு கட்டணும். இல்லையா, ஒருத்தர் பேங்க்கில் போட்டார் தெரியுமா, அட இந்த டயலாக்லாம் நிறுத்துங்க ஐயா. ஃபீஸு கட்டினா உள்ளே வர வைப்போம், இல்லைன்னா உங்கள் பிள்ளை படிக்க முடியாது, கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிம்மா. இல்லை சார் இப்படி பேசிட்டீங்க, பேங்க்கில் 50,000 இருக்குது சார், அவர் என்ன வேலை செஞ்சுருக்கோம், நல்ல மனசுள்ள உங்களுக்கெல்லாம் அந்த மனசு இருக்குதா? என் பிள்ளைய வெளியில் அனுப்புறீங்க பாருங்கள். என்ன ட்ராமா பார்க்குற மாதிரி அமைதி, லைட்லாம் ஆஃப் பண்ணி எதையா காட்டினா எப்படி இருப்போம், அந்த மாதிரி. 50,000 போட்டது கரெக்டு தாங்க. நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் அந்த பணத்தை எடுத்து, இல்லை செக்கோ இல்லை எதையோ ஒன்று கொடுத்து ஸ்கூலில் கொடுத்தா உங்கள் பிள்ளைக்கு ஈக்குவலாக கட்டியாச்சுன்னு அர்த்தம். அதுபோல தான் 50,000 ரூபா பேங்க்கில் போட்டது உண்மைதான். அதை எடுத்து நம்ம செலவு பண்ணி காரியங்களை செய்து கொள்கிறோம் பாருங்கள், அடி வாங்காமல். புரியலையா? அப்போ ஃபீஸு கட்டலைன்னா என்ன வாங்குதுன்னு அர்த்தம்?
அடி, அங்கே ஏதோ ஒரு அடி வாங்குகிறோம். அடினாக்கா நான் அந்த அடியை சொல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல், அதுக்கு பேர் தான் அடி. அப்போ நம்ம அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறார், ஐயா பேங்க்கில் போட்டிருக்காரு, நம்மளை அன்பு காட்டி, நம்ம மேலே ஒரு இரக்கம் காட்டி, ஒரு அன்பு காட்டி போட்டிருக்காரு. அப்போ போட்டும் கூட நம்ம இன்னும் அடி வாங்குகிறோன்னா இதுக்கு மேலே நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணிக்கணும். நீங்கள் அதை எடுத்து என்ன செய்யலை, நீங்கள் பயன்படுத்தலை. அதனால் உங்களுக்கு நன்மைகள் செஞ்சாலும் கூட இன்னும் அடி வாங்குறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதிச்சு வச்சிட்டார். ரட்சிப்பை சம்பாதித்தார், ஜெயத்தை, சாத்தான் மேலே வெற்றியை சம்பாதித்தார், வியாதிகள் மேலே வெற்றியை சம்பாதித்தார், நரகத்தின் மேலே வெற்றியை சம்பாதித்தார், எல்லா சாபங்களையும் உடைத்தார், சகல நன்மைகளையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ஏசு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டார், ஏசு எனக்காக எல்லாம் செஞ்சுட்டார், ஏசு எனக்காக. அந்த 50,000 ரூபா போட்டார் பார்த்தீங்களா, அப்படி இப்படி. அந்த 50,000 ரூபா போட்டாலும் கூட அவன் அதை எடுத்து பயன்படுத்தாதனால அவன் அடி வாங்கினானா இல்லையா? சொல்லுங்கள். அதுபோல் ஆண்டவர் நமக்கு சம்பாதித்ததான வெற்றியை நமக்கு கொடுத்ததின் காரணம் என்னன்னு கேட்டால், அதை நாம் பயன்படுத்தி அடி வாங்காமல் போகணும். புரிந்தால் கர்த்தரை மையப்படுத்துங்கள். அப்போ நீங்கள் அல்லேலூயா சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்ட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். சிம்பிளாக புரியுது. இயேசு சம்பாதித்ததான வெற்றி. சரி, அப்போஸ்தலர்கள் ரொம்ப பவர்ஃபுல்னு நான் எத்தனை பேர் நம்புறீங்க? இதில் ஒரு வில்லங்க இருக்கும் போல இருக்குது, இதனால தான் இவர் இப்படி கேட்குறாரு. அப்போஸ்தலர்கள்லாம் வல்லமையான ஆட்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அது நம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்? சிலர் இந்த கேமுக்கே நம்ம வரக்கூடாது, எந்தையாவது ட்விஸ்ட் பண்ணிடுவார் போல இருக்கு. அதில் ஏதோ ஒன்றும் இல்லைங்க. அழகாக ஒரு பவுல் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் 2 கொரிந்தியர் 10:4 கொஞ்சம் பாருங்களேன். என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை இது, நான் இங்கேயோ போகுது வண்டி. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அறிவுக்கு விரோதமாக, அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையையும். உங்களுக்கு புரியல, நீங்க என்ன ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட், ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுறீங்க. நல்லா கவனிங்க. அறிகிற அறிவு இல்லை, அதுவும் இல்லை, விரோதமாகங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே இங்கிலீஷில் காட்டுவாங்க பாருங்கள், டியூவல் அப்போ வரும் பாருங்கள். அப்போது விரோதமாக இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. அந்த விரோதமாக பக்கத்தில் என்ன போட்டிருக்குதான், எழும்புகிற. அப்போ என்னங்க இது என்னங்க புதுசாக இருக்குதே? இப்போ யாருக்கு விரோதமாக எழும்புது? யார்? நல்லா சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் இப்படி தான் சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கி கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போகிறேன், உங்களுக்கு புரிஞ்சா சரி. யாருக்கு விரோதமாக எழும்புது? தேவனை அறிகிற அறிவு இல்லைங்க. யாருக்கு விரோதமாக எழும்புது? தேவ பிள்ளைகளுக்கு. தேவனை அறிகிற அறிவு யாருக்கு வேணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புதுன்னா ஏதோ ஒன்று, எவனோ ஒருத்தன் எழுப்புறான்னு அர்த்தம், எவனோ ஒருத்தன் கிளம்பிட்டான்னு அர்த்தம். நமக்கு விரோதமா என்னதுக்கு நமக்கு விரோதமாக கிளம்பிட்டான்? அடையக்கூடாது. தேவனை அறிகிற அறிவு அடையக்கூடாது. தேவனுடைய ரகசியங்களை அறியக்கூடாது. ஆண்டவர் நமக்கு போட்டது அந்த பாருங்க, அந்த சிலுவையில் சம்பாதித்த காரியங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? கனெக்ட் பண்ண முடியுதா? கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? 50,000 ரூபா போட்டாங்க ஒருத்தர், அதை எடுத்து பயன்படுத்தி ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம்ல. எவனோ ஒருத்தன் கிளம்பிட்டான், இவனை எடுக்க விடாம. இவன் போகலான்ட்டு இன்னைக்கு பைக்கு எடுக்கலான்னு பார்ப்பான். அதுக்கு முந்தின நைட்டை இவனுடைய விரோதி வந்து காத்து பிடிங்கிட்டோம். அப்பா அவ்வளோ சந்தோஷம் பாருங்க சிலருக்கு. அப்பா காத்து பிடிங்கிட்டான்னு காத்து பிடிங்கிட்டுருவான். இல்லைன்னா ஆணியை என்ன பண்ணிடுவான், உள்ள போட்டு விட்டுருவான். எதையாவது ஆகும். இல்லைன்னா குறுக்கில் வந்து டபால்னு ஒரு ஆக்சிடென்ட்ன்ட்டுருவான். இன்றைக்கி போக முடியல, இன்றைக்கி ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளை உதவ வாங்கிட்டு வீட்டுக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? இங்கே 50,000 ரூபா பேங்க்கில் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் இப்படித்தான் இன்னைக்கு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்.
ஸ்தோத்திரம். பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு 50,000 போடுங்க பாஸ்டர். எனக்கு எவனாவது போட்டால் நான் வாங்கிக்கிறேன். 50,000 போட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் என்ன செஞ்சிடும்? எப்படியாவது கட்டிடணும் அப்படிங்கிறோம். சரி, பஞ்சராக்கி விட்டான் ஒருத்தன். அடப்பாவில இன்றைக்கி கடைசி தேதி. ஆட்டோவில் போவோன்னு பார்த்தா ஆட்டோ ஸ்ட்ரைக். ஆட்டோ அப்புறம் எப்படித்தான் போக? சைக்கிளில் போகவா, ஒன்று பண்ண மிதிக்கவா, அப்போ மிதித்து போக, எங்கே தாண்டி எவ்வளவு சங்கடங்கள் வருதோ அவ்வளவு சங்கடங்களும் வருது. ஆனால் பணம் எங்கே இருக்குது? போதிய அளவுக்கு இருக்கா? இல்லைன்னா போதிய அளவுக்கு இருக்கு. ஆனாலும் என்ன இல்லை, சிலர் சொல்கிறாங்கல்ல, அதான் வாய்க்கு எட்டினது கைக்கு எட்டினது, அப்படி தப்பாக சொல்லி உங்களை ரைட்டாக சொல்ல வச்சா நீங்கள் தூங்காமல் இருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை. கைக்கு எட்டுனுச்சா, ஆனால் என்ன செய்யலையா வாய்க்கு, அது போல் ஆயிடுது. தேவ ஜனமே கவனிங்கள். இப்படி தான் சிலர் சொல்கிறோம்ல, நல்ல வரணுங்க. இது பள்ளிகளி சத்தம் போட்டுச்சா? இல்லை, நான் தான் சத்தம் போட்டேன். நல்ல வரணுங்க, வந்த மாதிரி வந்துட்டுங்க, அப்படியே போயிடுச்சுங்க. நல்ல ஜாப் இன்டர்வியூவில் 10 பேர் இருந்தாங்க பாருங்கள். நான் என்னை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அவங்களுக்கு நல்ல பதில் சொன்னேங்க. அவங்க தலையாட்டுறதை பார்த்தா எனக்கு தான் அந்த போஸ்ட்டுன்னு, சும்மா கதை விடுங்க, எனக்கு தான்ட்டு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ எந்திரிச்சுன்னு கையெல்லாம் கொடுத்தானுங்க. போய் டீ எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு கூட சொன்னாங்கங்க. நாங்கள் கூப்பிட்றோம், நாளைக்கே கூப்பிட்றோன்னு நானுங்க சொல்லி 6 மாதம் ஆச்சுங்க. ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. அப்போ எங்கே வந்துச்சு? கைக்கு போச்சுங்க. இப்படி போச்சுங்க. சரி, 1-2 காரியத்தில் தான் இப்படிங்கிறீங்களா? இப்போ நானும் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு 3 வருஷமாக எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்படி போகிறேனோ பக்கத்து வரையும் போகிறேன். 3 வருஷமாக என்னை எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. என்ன பாஸ்டரையா, கொஞ்சம் ஜெபிச்சு சொல்கிறீங்களா? கொஞ்சம் ஜெபிச்சு சொல்கிறீங்களா? வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே வசனத்தை ஒழுங்காக பார்த்தா அதுலேருந்து புரியுது, எவனோ ஒருத்தன் எழும்பி இருக்கிறான்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன், அவன் எழும்புனவன் யாருன்னு நமக்கு நல்லாவே என்னவா, எண்ணத்தை எப்படி விரோதமாக எழும்பி இருக்கிறான், நமக்கு சாதகமாக எழும்பலை. இப்போ எழும்புறது ஓகேங்க, நமக்கு உதவி செய்ய எழும்புனா ஓகே. அல்லேலூயா. ஒரு தானியேல் 21 நாள் ஜெபம் பண்ண போனான். 21 நாள் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய ஜெபத்தை தடுத்தான் பேய். அப்போ அவனுக்கு உதவியாக வந்த தூதன் யாரு? ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புனாரே, கர்த்தர் அனுப்பிட்டார். இந்த பொல்லாத பேய்கள் தடுக்கும்போது அந்த பேய்கள் அடிக்கிறதுக்கு தேவனுடைய தூதர்களை தேவன் என்ன செய்கிறார்? அனுப்பி பட்டுன்னு ஒரு தட்டி அதுக்கப்புறம் ஜெபம் பட்டுன்னு மேலே போயிடுச்சு. அப்போ அந்த 21 நாட்கள் அவன் பெர்சியா ராஜான்னு போட்டிருக்கான். அந்த பெர்சியா ராஜாவின் அதிபதினு போட்டிருக்கான். அந்த பேய், பொல்லாத வானமண்டலத்தின் பேய்கள். அது ஜெபம் மேலே போகாதபடிக்கு தடுக்கிறது. எப்படியெல்லாம் தேவஜனத்துக்கு செய்யணுமோ செய்ய பார்ப்பான், எப்படியெல்லாம் செய்யணுமோ. அப்போ அவன் தூதன் எழும்புனது எதுக்குன்னா நன்மை செய்கிறதுக்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக. ஒன்று வலதுபுறத்தில் 1000 பேரும் டைஃபாய்டில் அடிபட்டு வந்த சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ண, நல்ல கம்முன்னு சொல்ல வேண்டாமா? வலதுபுறத்தில், இடதுபுறத்தில் எங்கே போச்சு இந்த பெலன்லாம்? 2வது ரசம் நல்லா இருக்கே, விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தருக்கு பயந்தவர்களை தூதன் செய்கிறான், பாளையம் இறங்கி காப்பாற்றுகிறான்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. இப்போ நமக்கு எழும்புறது சாதகமாக இருக்கிறது யாருன்னா கர்த்தரும் கர்த்தருடைய தூதர்களும். ஆனால் ஒருத்தன் இங்கே வலது போனோம், அங்கே போயிட்டோம், அங்கே வந்துருங்க, விரோதமாய் ஒருத்தன் என்ன செய்கிறான்? விரோதமாய் எழும்புறான். எதுக்கு விரோதமாக எழும்புறான்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புறான். நீங்களும் நானும் கர்த்தரை அறியக்கூடாது அங்கிறதுக்காக.
கர்த்தரை அறியக்கூடாதுங்கிறதுக்காக சில காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு நான் உடன்படிக்கையில் நான் போகணுன்ட்டு விரும்பின ஆள் காலையிலையும் போக முடியல, இப்போ போயிடலாம் ஸ்தோத்திரம். ஆனாலும் எப்படியோ கட் பண்ணிவிட்டு, ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அல்லேலூயா. அவன் விரோதமாக எழும்ப, அந்த விரோதமாக எழும்புறது என்னென்னலாம் அவனுடைய சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்க்கம்னு ஒன்று வருது அங்கே. த ஆர்குமெண்ட்ஸ், காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன்ஸ், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், இதெல்லாம் அடிக்கடி குடும்பங்களில் வர்றது நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். ஒரு சின்ன மேட்டரை பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமாக எழும்போம். அது எப்பப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்எண்டிங் இஷ்யூஸ், இதெல்லாம் எண்டே ஆகாது இதுக்கெல்லாம். அதில் அப்புறம் வார்த்தைகள் கலப்பு வரும், அப்புறம் கை கலப்பு வரும், வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகளை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் வரும். அங்கே ஒரு மன்னிப்பு வராது, ஒரு ஊண்டிங், ஒரு புண்படுதல் இருதயம் பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த கெட்டு போச்சு. தர்க்கங்கள். அப்போ இந்த தர்க்கங்கள் எல்லாம் கொண்டு வர்றது அந்த ஆவிகள் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ மூட்டி விடலாம், எப்போ பற்ற வைக்கலாம். பிள்ளைகள் எதிர்த்து நிற்பாங்க, காரணம் இல்லாமல் இருக்கும். அடப்பா அவங்களோட டீல் பண்ணுறது பெரிய பாடாக போயிடும். என்ன மாதிரி முரட்டுத்தனமாக பேசுவாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா. நம்ம பிள்ளைகளை எப்படி இருக்குது அப்படின்லாம் நினைக்க தோணும். அவங்களுக்குள்ள அந்த சாஃப்ட் கேரக்டர் பார்க்க முடியாது. மதியினம் ஒட்டியிருக்கு பிள்ளைகளுடைய மைண்டில், மதியினம் ஒட்டியிருக்கு. ஏன் இவனா நம்ம பிள்ளையா இப்படி பேசுது அப்படின்ட்டு நம்ம இன்னும் புண்படுவோம். நான் என் பையனா, என் பிள்ளையா, என் பொண்ணா இப்படி பேசுது. அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறோங்கிறது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு ஆவி, அதை அப்படி பிடிச்சி வச்சுக்கோ, அவங்கள முட்டாளாக்கிடும். தாய் தகப்பனுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறோமேன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு பட்டுன்னு வாய்களை திறந்து விட்டுறது, ஓடுறது, செய்கிறது, அப்படி இப்படி 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 தாறுமாறாக்கி. இதுக்கு பின்னால் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆவிகள் பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எப்போதும் கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ளாக அத்தனை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கட்டளைகளுக்குள்ளாக நம்ம இருக்கணும். கட்டளைகள் கீழ்ப்படிஞ்சு அப்படியே கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் பேசாமல் போயிட்டே இருக்கணும். அதுக்கு வயலேட் பண்ணால் டக்குன்னு டோர் திறக்கும், பேய்களுக்கு வாசல்கள் திறக்கும். திறக்கக்கூடாதபடிக்கு ஞானமாக இருக்கும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்னமோ இப்படி தான் டீச் பண்ணணுன்னு ஆசை. தேவனுக்கு விரோதமாக எங்கேயோ அவருடைய கட்டளையை மீறி இருப்போம், நமக்கே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் மீறி இருப்போம். ஆனால் அடி வாங்க வேண்டிய இடத்துல அடி வாங்கும்போது அடி வாங்கினதுக்கான காரணம் நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னு கேளுங்க, அவருடைய கட்டளைகள் நியாயமானவைகள். கர்த்தருடைய கட்டளைகள் ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருடைய கட்டளைகள் தூய்மையானவைகள். அல்லேலூயா. இந்த தூய்மையான கட்டளைகளும் நியாயமான நேர்மையான கட்டளைகளும் நாம் தெரிஞ்சுக்கிட்டே, அனுமதிச்சுக்கிட்டே, ஆமோதிச்சுக்கிட்டே, நம்முடைய ஈகோ ப்ராப்ளத்தினால, நம்முடைய முரட்டு சுபாவத்தினால ஏதோ ஒரு இடத்துல பிளேட்டண்ட்டாக, வெளிப்படையாக, ஓப்பனாக வயலேட் பண்ணியிருப்போம். ஓப்பனாக ஒரு முரட்டு சுபாவத்தில் பட்டுன்னு செஞ்சுருப்போம். அப்போ அந்த கட்டளையை மீறினதை ஆண்டவர் நோட் பண்ணுறாரா பண்ணலையா? பண்ணுறார். நோட் பண்ணுறாரா பண்ணலையா? பண்ணுறார். அப்போ அந்த மீறினதுக்கான ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணுமா வரக்கூடாதா? வரணும். நல்லா சொன்னீங்க. இது வரைக்கும் வண்டி கரெக்டாக போகுது. அப்போ அந்த உணராத பட்சத்தில் ஸ்கிப் பண்ணி உணராமல், அப்போ அதை உணர்ந்துட்டோம்னா அதை நம்ம சரிப்படுத்தணுமா பண்ணக்கூடாதா? சரிப்படும். எவ்வளவு நேரத்தில் சரி பண்ணும்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. கட்டளையை மீறி இருக்கோம். எல்லாரும் சொல்லுங்க. அதை உணரணும், உடனே சரி பண்ணணும். உடனே என்ன செய்யணும்? திரும்பணும். கட்டளை மீறினது தப்பு. உணர்வு அடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அதான் தாவீது என்ன சொல்லுகிறான்னா, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஹார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு அடைஞ்ச பிறகு உடனே என்ன செய்ய வேண்டியிருக்குது? உடனே அறிக்கை பண்ணி, பாவங்களை அறிக்கை பண்ணி, மன்னிப்பு கேட்டு செட்ரைட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? தீர்த்துக்கணும். அல்லேலூயா. இந்த தீர்த்துக்காம அன்கன்ஃபெஸ்டு சின்னாக மாறிடுச்சுன்னா அது எப்படி மாறும் அப்படின்னா,
அது அறிக்கை பண்ணப்படாத பாவமாக ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நிஜமாவா? அறிக்கை பண்ணப்படாத பாவமாக மாறும். அப்போ அந்த அறிக்கை பண்ணப்படாத பாவம் எதை அட்ராக்ட் பண்ணும்? எதை ஈர்க்கும்? எதை சொல்லன்னு தெரியல. பிசாசுன்னு சொன்னால் இவர் என்ன நம்மளை திட்டுவாரா? ஆண்டவன் சொன்னால் இப்போ அடிப்பாரா? என்னத்தை சொல்ல ஒன்றுமே புரியல. இந்த அறிக்கை பண்ணப்படாத பாவம் எதை இழுக்கும்னு கேட்டேன். ரெண்டும் சேர்த்து இப்படி மாவு அரைச்சிங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அப்படி அல்ல. இது எதை இழுக்கும்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை இழுக்கும். நியாய தீர்ப்பை இழுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் தேவனுடைய நீதியான தண்டனை, நீதியான தீர்ப்பு. நான் சொல்லுங்க, நாம் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் தேவனுடைய நீதியான தண்டனைன்னு ஒன்று இருக்குது. அதை அவர் செலுத்தியே ஆகணுமா? இல்லைன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ட்டு விட்டுருவாரா? நம்ம ஆண்டோட பிள்ளை தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? மாட்டாரா? இவ்வளவு கடின நெஞ்சம் உள்ளவர்களா இருக்கீங்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாரா? இப்போ பண்ணலான்னு சொன்னாலும் ஒரு மாதிரி சொல்லுவார். என்னத்தை தான் சொல்ல? தேவன் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் நீதி உள்ள தேவன். அவர் என்ன? நீதி உள்ள தேவன். அவர் தம்முடைய பிரின்சிபல் படி கரெக்டாக போயிட்டே இருப்பார் இல்லையா? அப்போ நம்மளை தேவன் தண்டித்து குற்றப்படுத்தி நம்மளை நரகத்தில் தள்ளுறதுக்கு அவருக்கு முடியும். ஏன்னா நம்ம செஞ்சதான அசிங்கங்கள்லாம் அவ்வளவு இருக்குது. நம்ம எல்லாரும் செஞ்ச அசுத்தங்களும் அசிங்கங்களும் ஏகப்பட்டது இருக்குது. அது ஒரு நொடி பொழுதில் அவரால் செய்ய முடியும். பட் காட் இஸ் நாட் எ காட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சான்ஸ், ஹி இஸ் எ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். கிளிப்பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். காட் இஸ் நாட் எ காட் ஆஃப் first chance, he is a god of second chance, but he is not a god of third chance. நமக்கு நேசித்தால் செகண்ட் சான்ஸுக்கு போவோம், நேசிக்காட்டி ஒரே சான்ஸ்ல முடிச்சிருவோம். நம்ம குணம் அப்படி. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனை வெட்டுனா ஒரே அவன் மேல அன்பு இல்லைன்னு என்ன செஞ்சிருவோம்? அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம என்ன செய்யலாம்? இப்படி மௌனமாக இருக்கலாம். அவனை நீ வரவே விடாதபடிக்கு அப்படியே தள்ளி போட்டலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய அவரால் முடியும். ஆனால் அவர் நல்லவர். விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்குற தெய்வம். எப்படி நீங்க உணர்ந்து சொல்லணும். ஏன்னா எல்லாரும் பாவிகள். என்ன யாரு? உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவத்துக்குள்ள அடைக்கப்பட்டதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விருப்பு வெறுப்பு இல்லாதபடிக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறது அவருடைய தயாள குணம். அவருடைய தயாள குணம். எல்லாரும் சொல்லுங்க, தயாள குணம்னு சொல்லுங்க. தயாள குணம். இந்த தயாள குணத்தை பயன்படுத்தி செகண்ட் சான்ஸ் கொடுக்கும்போது அந்த சான்ஸ் வேண்டான்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா நீதியான தண்டனை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த செகண்ட் சான்ஸ் தயாள குணம் கொடுக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய, நீட்டப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறபடினாலே நாம் சுவிசேஷத்தை வெளியில் சொல்லணும். கர்த்தர் தயவாக இருக்கிறாரு, நீ உள்ளே வரலாம். கர்த்தர் உண்மையில பிரியமாக இருக்கிறார், நீ உள்ளே மனம் திரும்பி வரலாம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீ வரலாம். கர்த்தர் உன்னை தள்ளவில்லை, நீ வரலாம். கர்த்தர் உன்மேல் கோபமாக இல்லை, நீ வரலாம். கர்த்தர் தன் கோபத்தை உன்மேல் வைத்திருக்கிற கோபத்தை மாற்றிக்கொள்ள ஆசையாக இருக்கிறார், நீ உள்ளே வரலாம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இங்கே இல்லை, வெளியில் உள்ளவனுக்கு சொல்லுவீங்களா? அதான் இந்த மாதிரி எப்படியாவது ஒரு ட்ரிக்கில் பிரதர் செஞ்ச மாதிரி எப்படியாவது ஒரு ட்ரிக்கு, எப்படியாவது ஒரு லேபிளையாவது பார்க்கட்டும். இந்த லேபிளை பார்த்து ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இருக்கலாமே. ஸ்தோத்திரம். டிஷர்ட்டை பார்த்து ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கலாமே.
கல்லறையில் செய்யப்பட்ட பிரசங்கங்களை வச்சு கல்லறைக்கு முதல்ல வந்தவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாமே. அப்படிப்பட்டவர்கள் உண்டு. கல்யாணத்துக்கு வந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. கல்யாண பிரசங்கத்தை கேட்டவங்க. எந்த நேரத்திலையும் கர்த்தர் யாரையும் சந்திக்கலாம். ஒரு செகண்ட் சான்ஸ் மனுஷனுக்கு தேவன் தருகிறார். சண்டே ஸ்கூலில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் உண்டு. சர்ச்சுக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்ட, எப்படியோ நரகத்துக்கு மாத்திரம் நாம் போகாதபடிக்கு நம்மை தப்புவிக்க ஆசையாக இருக்கிற தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் உதறி தள்ளாமல் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். அந்த நீதியுள்ள நியாயம் தீர்ப்பாகிய தண்டனைக்கு தப்பி விடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தப்பிச்சவனுக்கு தான் இருக்கணும் சந்தோஷம். மாட்டினவனுக்கு இருக்குது பாவம். ஆனால் தப்பிச்ச நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கணும்னா, நாம் செய்த தண்டனைக்கு நீதியாய் சரியாய் தண்டனை கொடுக்கறதுக்கு அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது. ஆனாலும் இறக்கப்பட்டு ஒரு 2வது சான்ஸ் கொடுத்துருக்கிறார்ல நமக்கு. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்து செகண்ட் சான்ஸ்க்குள்ளே வந்தவர்கள் பண்ணுகிற தப்பு என்ன? அதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, என் ஜனம், யாரை பற்றி சொல்கிறாரு? என்னுடைய ஜனம் அறிவு இல்லாமல் ஐயோக்கு அழிஞ்சு போகிறாங்கங்கிறார் ஆண்டவர். நீங்கள் வேறு தப்பாக எடுக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி வசனமெல்லாம் சொல்கிறாரு இவர், நம்மளை குத்துறாரு, அப்படிலாம் எடுக்காதீங்க. ஏன் அப்படி எடுக்கக்கூடாதுன்னா, ஆண்டவருடைய வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. பார்த்தீங்களா? யாரை பற்றி சொல்கிறாருன்னா, என்னை நம்பாத ஜனம்னு ஒன்றும் சொல்லலை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், எனக்கு சொந்தமானவர்கள், நான் நேசித்து அவர்களுக்கு 2வது சான்ஸ் கொடுத்தவங்க. இவங்கெல்லாம் யாரு? இங்கே இருக்கிற அத்தனை பேரும் செகண்ட் சான்ஸில் தான் தப்பிச்சு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஆனாலும் பாருங்க, நம்மளை ரட்சித்த நல்ல தெய்வம், அவ்வப்பொழுது வாழ்க்கையில் நம்முடைய பலவீனங்கள் வந்தாலும் கூட அவைகள் எல்லாம் சுட்டி காட்டி சரி பண்ணி அவரை விட்டு தூரமாக போகாதபடிக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறாருங்க. ஒரு பெரிய கிருபைங்க. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த அறிவு இல்லாமையினால சங்காரமாக, அப்போ சங்காரம் ஆகுறான்னா சங்காரம் பண்ணுகிறவன் ஒருத்தன் இருந்தால் தானே நம்ம சங்காரம் முடியும். கர்த்தர் சங்காரம் பண்ணுறதில்லை, ஆனால் சங்காரம் பண்ணுற ஒருத்தன் ஏன் ரெடியாக இருக்கிறான்? நமக்கு கொஞ்சம் காலியாயிருச்சு, நமக்கு இல்லை, மேலே என்னாச்சு, காலியாகி போச்சு. அப்போ அவனு சங்காரம் பண்ண விடுறோம். அறிவில்லாமைனால என்ன செய்யுதுப்போ, நீங்கள் விட்டா தானே அவன் உள்ள வர்றதுக்கு, அப்போ விடுறோம். அவன் வந்துட்டா, அவன் என்ன டீசெண்டாக வந்துட்டு, நல்லா இருக்கீங்களா, சரி ரொம்ப சந்தோஷம், உங்களை புண்படுத்த இஷ்டம் இல்லை, நாளைக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்லுவான். அவன் ஒரே தீர்த்து கட்டி ஒரே அடியில் என்ன செஞ்சிருவான், அப்படியே நாசமாக்கிட்டு போய் நமக்கு மன வேதனைகளை கொடுத்து எதிர்பாராத விதத்தில் வந்து நொந்துபோ வச்சு சைனாக்கிடுறான். அறிவில்லாமைனாலே என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள்னு போட்டு, அவன் வந்து நைஸாக உள்ளே வந்து அறிவு கேட்டதனமா நம்ம ஓப்பன் பண்ணி விட்றதில்ல, நம்மளே பிடிச்சி ஜெயிலில் போட்டு போகிறானே. அவன் இந்த பேய்கள் அப்படி செய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, இதெல்லாம் இப்படி டிஸ்கஸ் பண்ணால் தான் என்ன செய்யுது, கொஞ்சம் நமக்கு தெளிவாக விளங்குது. இவைகளுக்கு விரோதமாக அந்த தர்க்கங்கள் அந்த அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமைகள், 2 கொரிந்தியரில் பார்த்தோம்ல அந்த வசனம், மேட்டிமைகளுக்கு எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரிய, 2 கொரிந்தியர் 10:4. ஆமாம், எங்களுடைய போர் ஆயுதங்கள். பவுல் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் வச்சு முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவனும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னா, போர் அப்படிங்கிறான், வாருங்கிறான். இந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னா, ஃபார் தி வெப்பன்ஸ் ஆஃப் அவர் வார்ஃபேருங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அப்பா ஆச்சரியம் இல்லை? நான் ஒன்று கேட்டேன், அதான் உங்கள்ட்ட கை தூக்க சொன்னேன். பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், பவுல் ரொம்ப
பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்கன்னா, நீங்கள்லாம் ஒரு மாதிரி கை தூக்குனீங்க, தூக்கலை, சிலர் டான்ஸ் ஆடினாங்க, சிலர் உருண்டாங்க, என்னென்னமோலாம் செஞ்சு பார்த்தாங்க. பட் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, வார், யுத்தம், போர் இருக்குதா இல்லையா? அவன் யூஸ் பண்ணுறான் பாருங்க, போர். அப்போ அவனுக்கு சில ஆயுதங்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு சில, அப்போ தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் சில ஆயுதங்களை கொடுத்து அவர்கள் அந்த வார்ஃபேரில் எங்கேஜ் பண்ணும்படிக்கு அவசியம் என்பதை தேவன் அழகாக தம்முடைய திருவசனத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்க, ஆயுதம்ங்கிறார் ஆண்டவர். அவைகள் என்னவா? சர்வாயுதம்னா எவனுக்கும் புரியாது. ஏன்னா அது சின்ன சண்டே கிளாஸ்லேருந்து எப்படி செஞ்சுட்டு இருக்கான், பழகிட்டு செவ்வாய் பழகிட்டு இருப்பான். சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்டு பாருங்கள். இந்த பிள்ளைகள் இங்கே வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே நாடகம் ஆடும், வசனம் சொல்லும், சிரிப்பாக இருக்கும். மழலை இல்லை, அவங்க வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கும். 2 கொரிந்தியர்னே தமிழ் வராது, கொரிந்தி அப்படிங்கும். வந்து நமக்காக சிரிப்பாக இருக்கும் இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்து. அது மாதிரி சண்டே ஸ்கூல்லேருந்து சர்வாயுதம் என்னென்ன காதி கிராஃப்டோன்னு நினச்சிட்டு இருப்பான் சிலர். சர்வோதயா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது போலன்ட்டு சர்வ சகலமும் ஆயுதம். இன்னைக்கு அதை பிரித்து எடுக்கிறோம். அதுலேருந்து அந்த வார்த்தையிலேருந்து ஆயுதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரித்து எடுக்கிறோம். அப்போ அந்த ஆயுதம்னா எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு? போருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள். தீங்கு நாளிலே அவைகளை என்ன அந்த கிளம்பிட்டான் பார்த்தீங்களா, நமக்கு விரோதமா எழும்புறான் பார்த்தீங்களா, எழும்புறான் நமக்கு விரோதமாக எழும்பின இந்த பொல்லாத ஆவிகளை நீங்கள் என்ன செய்யணுமா? அவன் சாஃப்டா அவன்கிட்ட போய் டீல் வச்சுக்கிறதுக்காக அல்ல, வயலண்டாக எதிர்த்து நிற்கிறதுக்காக. ஐயா உங்கள் இதில் என்னுடைய பிள்ளைய உங்கள் சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன், தீலையும் தள்ளுது தண்ணிக்குள்ளேயும் தள்ளுது. தீலையும் தண்ணிக்குள்ளேயும் தள்ளுகிற ஒரு பேய் வந்து சாஃப்டாக பண்ணுது. கொஞ்சம் லைட்டாக உன்னை தள்ளிட்டு வரட்டா அப்படின்னா போகுது, இல்லை லைட்டாக தீயில காட்டிட்டு வரட்டா. தீயில காட்டுறவன் முதல்ல எப்படிப்பட்ட ஆள்? பிள்ளைகளை கொண்டு போய் தீயில, மக்களை கொண்டு போய் தீயில விட்றான்னா, ஒருத்தன் தள்ளுறான்னா அவனை சாஃப்டாக பண்ணுறான். அவனோட நோக்கமே முதல்ல தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். தள்ளுறதும் தீயில எப்படி தள்ளுது? வயலண்ட்டாக தள்ளிவிடுதே. அப்போ இந்த வயலண்ட்டாக தள்ளுற பேய்கள் எப்போவுமே வயலண்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். நாங்கள் அது கொஞ்சம் வரேன். தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். தோத்து போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, பாதியில் போய் நொந்து சோர்ந்து போய் உங்கள் ஜீவியத்தை ஃபெயிலியர்னு சொல்லக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. இன்னைக்கு வாயிலேருந்து ஒரு நல்ல அறிக்கை வரணும், என்னுடைய ஜீவியம் எப்போதும் வெற்றியுள்ள ஜீவியம்தான். சொல்லுங்க, நல்ல அறிக்கை பண்ணுங்க, அவன் காதில் கேட்கட்டும். நான் பாதியில் ஓடுறவன் அல்ல, நான் விழுந்து போனவன் அல்ல, சாத்தான் தான் விழுந்து போனவன், நான் விழுவதற்காக அல்ல, நான் சகலத்தையும் செய்து முடித்தவனாய் நிற்கும்படிக்கு தேவனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். டெய்லி சொல்லி பாருங்க. முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள, அதுபோல வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நம்மை நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன் போட்டிருக்கு. தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன் போட்டிருக்கு. இப்போ நம்ம குறித்து ஆண்டவர் எவ்வளோ அழகாக உடன்படிக்கை செய்து நம்மளை குறித்து நல்ல வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு. நம்ம வாயின் வார்த்தைகளும் அவருடைய திட்டங்களை எப்போது அறிக்கை பண்ணிகிட்டே போகணும். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவைகளை எதுக்கும் முடித்தவர்களுக்கும் தேவனுடைய சர்வ ஆயுதங்கள், அந்த வர்க்கம்
சர்வ ஆயுதங்களுடைய வர்க்கம் நமக்கு ரொம்ப 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 அவசியம். இயேசு எனக்கு செஞ்சிட்டாரேன்னு சொல்லி நான் தூங்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அமைதியாக இருக்கக்கூடாது. ஆனால் அவன் ரொம்ப வயலண்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் இன்னொரு சத்தியம் பார்க்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். Matthew chapter 11 verse number 12. மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யார் பிடித்துக் கொள்வான்னா, யார் வெற்றி உள்ளவர்களாக மாறுறாங்க, யார் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, யார் சந்தோஷமாக இருப்பாங்க, யார் எல்லாத்தையும் ஜெயித்தவர்களாக இருப்பாங்க, யார் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக இருப்பாங்க, யார் எல்லாவற்றையும் ஜெயித்து தலையாக இருப்பார்கள், வாளாக இருக்க மாட்டார்கள், யார் மேலாக இருப்பார்கள், கீழாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். The kingdom of God suffers violence. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் சமாதானத்துக்காக போகிறீங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்க? யுத்தத்துக்காக வர்றாங்க. அதெல்லாம் அடி வாங்கி 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 ஆவிக்குள்ள பலன் அதிகமாகுது. அல்லேலூயா. இது வரைக்கும் ஃபாஸ்டிங் சரியாக போடலைன்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, ஒரு மீல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஒரு 21 நாள், ஒரே ஒரு மீல் 21 நாள் ஒரு சபதம் எடுங்க. ஆண்டவர் டேட்டை குறித்து வச்சுங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு சாப்பாடை என்ன செய்கிறேன், நான் ஸ்கிப் பண்ணுறேன். 2 சாப்பாடை வச்சுக்கிறேன், ஒரு சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறேன். ஆண்டவரே பாருங்கள், அதில் பயங்கரமான சேஞ்சு தெரியும். அப்படி ஒன்று போனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே 2 ஸ்கிப் பண்ண தோணும். உங்களுக்கும் அறியாமல் ஏதோ ஒரு பலன் உங்களை அப்படி சஸ்டெயின் பண்ணுறதை பார்க்கலாம். அந்த பலத்தில் தான் நீங்கள் போவீங்களே ஒழிய சாப்பாடு பலத்தில் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. அப்போ சாப்பாடு பலன் இல்லாதது ஒரு குறையாவே உங்களுக்கு என்ன செய்யாது தெரியும். ஆனால் ஆவிக்குரிய பலன் உங்களை தாங்கும்போது வித்தியாசமாக இருக்கும். இந்த பலனில் எவ்வளோ நாள் வேணால் வண்டி ஓடலாமே. வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிசுத்தம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. சரி, அது ஃபாஸ்டிங்கை பற்றி இருக்கட்டும். எனவே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன நல்ல தெய்வம். ஆனாலும் மத்தேயு 9 ஒன்று முடிச்சிட்டேன். நான் ரொம்ப வேகமாக முடிக்க பழகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்தை சமீபத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்ற இது அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறதுனால அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வார நாளில் சொன்னேன், என்னுடைய அர்த்தத்தை சொன்னேன். அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இதில் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். நீங்கள் ஆம்பிளிஃபைடு பைபிள்னு ஒன்று இருக்குது, முடிஞ்சால் அதை வாங்கி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதில் ஆம்பிளிஃபைடு பைபிளில் சில வார்த்தைகளுக்கு பிராக்கெட்டில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த உட்கருத்தை அப்படியே கொடுப்பாங்க. கம் ஆன் டு மை பார்ட்டின்னு போட்டிருக்கோம். அதனால் நம்ம உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனாலும் நம்முடைய போர் ஆயுதங்கள் பயன்படுத்தி தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. கவனன்ஸை குறித்து நான் பிறகு பேசுகிறேன். ரொம்ப அழகான கவனன்ஸ். எப்படி ஆண்டவர் நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன அழகாக டீல் பண்ணி எல்லாம் செஞ்சு முடித்தாருங்கிறது என்ன தெளிவாக நான் அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? 50,000 போட்டாச்சுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. மரியாதை எடுத்து என்ன செய்யணும், கட்டணும். மாதிரி தேவன் நமக்கு சம்பாதித்ததான சிலுவையின் வெற்றி, நாம் அதை எடுத்து பயன்படுத்தி இந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கணும், போராடணும். ஹல்லேலூயா. போராடி பாருங்கள், அது விலகும் போது நமக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நம்ம செய்யாததுனால விலகாமல் இருக்குது நிறைய காரியங்கள். பயப்படுறோம். ஏன்னா நம்ம பயப்படுறோம், என்னமாவது ஆயிருமா, நமக்கு ஏதாவது ஆயிருமோ, கை கால் விளங்காமல் போயிருமோ, அந்த ஆவிகள் நம்மளை அடிக்குமோ, நம்ம கூரை பத்தி எரிஞ்சிருமா,
இப்படிலாம் நிறைய காரியங்கள் பயத்தில் என்ன செய்யலை. அவன் அதுக்கு தான் ஒரு பயத்தின் ஆவியை உள்ளே விட்டுட்டு அவன் நம்ம போராடாதபடிக்கு நம்மளை அமுக்கி வச்சுட்டு அவன் ஜாலியாக கூத்தடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்றார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யுத்தத்தில் இருக்கும்போது நம் பட்சத்தில் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒன்றும் நம்மளை விட்டு விலகவே மாட்டார், விலகவே மாட்டார். அதிகாரத்தை கொடுத்த தேவன் நாம் அப்படி எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம பின்னால் பரலோகமே பேக்கப்பில் நமக்கு நிற்கும். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். வியாதிகளுக்கு விரோதமாக எழுந்திருங்கள். ஸ்தோத்திரம். பலவீனங்களுக்கு விரோதமாக நல்ல அறிக்கை பண்ணுங்கள். பலத்தை அறிக்கை பண்ணுங்கள். தேவ பலத்தை அறிக்கை பண்ணுங்கள். விரோதமாக எழும்புகிற மக்கள் யாராவது விரோதமாக எழும்பி பேசிவிட்டால் சோர்ந்து துவண்டு போகாதிருங்கள். இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமாக சில தூஷண வார்த்தைகள் சிலர் சொல்லுவார்கள், தூஷிப்பார்கள். அந்த வார்த்தைகள் லேசான வார்த்தைகள் அல்ல. நான் வார்ஃபேரை பற்றி சொல்லுகிறபடினாலே நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாக சில நல்ல வார்த்தைகள் வராது. நீ உருப்பிடாமல் போவ, நாசமாக போவ, நீ மண்ணை கவுவ, அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சிலது வரும். நீங்கள் இதை கவனித்து கேட்டிங்கன்னா ஆவிகள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க மூலமாக. நல்லா கவனிக்கணும். இதுக்கு என்னதான் பதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்துகிறேன், உன்னுடைய வாய்க்கு விரோதமாக பயன்படுத்துகிறேன். இது பொல்லாத ஆவிக்கு விரோதமாக நாம் செய்கிறதான யுத்தம், மனுஷனுக்கு விரோதமாக அல்ல. உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் வீட்டார், ஒருவேளை மனைவி வீட்டார் அல்லது புருஷன் வீட்டார் அல்லது புருஷனோ அல்லது வேலை செய்கிற இடங்கள்லையோ அல்ல எங்கேயோ இப்படிப்பட்ட தூஷண வார்த்தைகள், சொந்த தம்பியாக இருக்கலாம், சொந்த அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். இதில் அக்கா தங்கச்சி, தம்பி தங்கச்சி, எல்லாம் வேலை செய்யாது. பேய்கள் உள்ளே புகுந்துச்சுன்னா எவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யும், அது பேசும். ஒரு யோபுக்கு தான் மனைவி எவ்வளோ முக்கியமான மனைவி. ஒரு மனைவின்னா மனைவியை போல் ஒரு அன்பு மனைவி யாரும் பார்க்க முடியாது. நெருக்கத்தை அதுபோல் நெருக்கமாக இருக்க முடியாது. ரொம்ப நெருங்கின ஒரு மனைவி, அதுவும் எந்த நிலைமையில் அவன் ஓட வச்சு சுரண்டிகிட்டு இருக்கிற நேரத்துலையா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லணும், இந்த மாதிரி வார்த்தையாக சொல்லணும். நல்லா இருக்கிற நேரத்தில் சொன்னாலும் பரவாயில்ல, அவனே பாவம் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறதுக்கு பதில் அந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு போச்சு, நீ செத்து போயிரு, சூசைட் பண்ணிக்கோ. மனைவி வாயிலேருந்து வர்ற வார்த்தை இந்த நேரத்தில் சூசைட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. அப்போ அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்னா, இது இல்லை அது, இதில் அது. இந்த அம்மா பேசலை, இந்த அம்மா என் அன்பு மனைவி தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே பூந்தது எதுன்னா, அது நம்மளை ஒரேடியாக சாத்தணும்னு சொல்லி அவன் பூந்ததுனால இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்ததுனால கண்டுபிடிச்சான். இல்லைன்னா அந்த அம்மாவை கத்தி வச்சு ஒரே தீட்டு காலி பண்ணிடுவான். காயின் கொன்றது போல், ஆபேலை கொன்றது போல் ஒரே அவுட்டு, முடிஞ்சு போச்சு. நீ பொம்பளையா நீ, அப்படி இப்படிமா. தேவ ஜனம் கண்டுபிடிக்க தெரியணும். அல்லேலூயா. அந்த தூஷண வார்த்தைகளுக்கு விரோதமாக என்ன செய்யணும்னா, the blood, the blood, the blood, the blood, the blood. I send the blood of Jesus. I send the blood of Jesus. ஹல்லேலூயா. யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குன்னா நீங்கள் இப்போவுமே நீங்கள் அந்த வார்ஃபேர் ஆரம்பிக்கலாம், அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். எவன் வாயிலேருந்தாவது தூஷண வார்த்தைகள் வருது அவங்களுக்கு, ஸ்தோத்திரம். நீ உருப்பிட மாட்ட, நீ இது பண்ண மாட்ட, வாழ மாட்ட, நீ மண்ணை கவுவ, உனக்கு பிள்ளைகளே பிறக்காது, உனக்கு கல்யாணமே ஆகாது, அப்படி இப்படி, உனக்கு உருப்பிட மாட்ட, கையில் நிற்காது காசு உனக்கு, அப்படி இப்படிம்மா எதையாவது சொல்லுவான். ஐ சென்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லி பாருங்க, ஐ சென்ட் தி பிளட். உங்கள் சரித்திரம் எனக்கு தெரியாது, யார் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறா போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. பட் நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. வார்ஃபேரில் ஜெயம் எடுக்கிறதுக்கு ஐ சென்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லி பாருங்க, ஐ சென்ட் த பிளட். கர்த்தர் இயேசுவின் வல்லமையை நான் அனுப்புகிறேன், உன்னுடைய வாய்க்கு நேராக அனுப்புகிறேன். உன்னுடைய தூஷண வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற பொல்லாத அசுத்த பிசாசே, உனக்கு நேராக இயேசுவின் ரத்தத்தை அனுப்புகிறேன். வாய்கள் அடைபட்டு போகும். இன் ஜீசஸ் நேம். நல்ல போராட்டத்தில் ஜெயித்து நல்ல ஜெபித்து கிருபை பெற்று போங்க. உங்களுக்கு விரோதமாக பேசின ஆள் வாயை பொத்திட்டு போவான். அதுக்கு மேலே அவனால் வாயை திறக்கவே முடியாது. ஏன் வாயை திறக்க முடியாதுன்னா, இயேசுவின் ரத்தம் அடி கொடுத்துருக்கும்.
தூஷணத்தை பேசுகிற பொல்லாத பேய்க்கு அடி. நம்ம அடிக்க முடியாது, நம்மளால முடியாது. இயேசுவின் ரத்தம் தான், இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காவது அசுத்தமான கனவுகள் வருதா? ஸ்தோத்திரம். உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் சில கனவுகள். உங்கள் அப்பா உங்களை என்னைக்கோ அடித்ததெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்கும். உங்கள் அப்பா இறந்துருப்பார். ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை தகப்பனாக டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். அடி பின்னி தள்ளியிருப்பாங்க சில வீடுகளில். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். நான் வாங்கின அடி நீங்கள் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாட்டேருந்து அப்பா டார்ச்சர். அச்சு கை அடித்தார்னா 5 விரலும் அப்படியே தெரியும். எப்போன்னா 1.5 வயசு 1 வயசில் அந்த மாதிரி நிலைமையிலெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். அப்படி டார்ச்சரில் நான் வெளியில் வந்திருக்கிறேங்க. ட்ராமா, அது ஒரு ட்ராமான்னு இங்கிலீஷில் எனக்கு சொல்ல புரியல, தமிழில் சொல்ல தெரியல. ஒரு மன நிலைமையை பாதித்ததான ஒரு காரியம். அதன் மூலமாக பேய்கள் உள்ளே வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த ட்ராமா மூலமாக பேய்கள் உள்ளே வரும். ட்ரீம்ஸ் மூலமாக, அசுத்த ட்ரீம்ஸ் மூலமாக வரும். I baptize my dreams in the name, in the blood of Jesus ன்னு சொல்லி ஃபேமிலி ப்ரேயரில் உங்கள் கனவு மண்டலத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் நீங்கள் படுக்க போகணும் நைட்டு. You will see the dream world will be beautiful. இல்லாவிட்டால் அந்த பேய்கள் ட்ரீமில் வந்து அடுத்த நாள் இது பண்ணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக இருப்பதாக, பரிசுத்தமாக இருப்பதாக. நம்முடைய எண்ணமெல்லாம் வாஞ்செல்லாம் கர்த்தராக இருக்கட்டும். மக்களாக இருக்கக்கூடாது. ஏமாந்து போய் நொந்து போவோம். மக்கள் மேலேயும், மக்கள் பணத்து மேலேயும், மக்களுடைய செல்வாக்கு மேலேயும், அவங்களுடைய அந்தஸ்து மேலேயும் வேண்டாத பாசங்களை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தோன்னா அதெல்லாம் ஏமாற்றத்துக்குள்ளே தள்ளி மண்ணை கவ வைக்கும். ஒரு நாள் கர்த்தரை பின்பற்றினால் கர்த்தரைத்தான் நம்ம பின்பற்றணும். அல்ல, அவருடைய ரத்தத்துக்கு கீழே எப்போதும் நம்ம வந்துகிட்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் அடித்தளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயத்தை பெறுவோம் பிரியமானவர்களே. அவன் உள்ளே வரவே கூடாது, வாசலில் திறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மை பார்ட்டி, ஜாயின் மை பார்ட்டின்னார் ஆண்டவர். என் கட்சியில் சேரு, என் சைடில் சேருன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நம்ம உலகத்தில் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கட்சி, ஆண்டவர் சிலுவையின் கட்சிக்கு நம்ம சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அதை விட்டு வேறு எங்கேயும் போகவே மாட்டோம் வாழ்க்கையெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சர்வ ஆயுத வர்க்கங்கள் எடுத்துக்கொள்ளணும். பவுல் என்ன சொன்னார்? யுத்தம், போர் அப்படின்னார். போர் ஆயுதங்கள். அப்படின்னா அவ்வளோ பெரிய பவுலுக்கே ஒரு போராட்டம் பயங்கரமாக இருக்குதுன்னா நீங்களும் நானும் போராடத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு பின்னால் பரலோகம், முழு பரலோகம் பேக்கப் ஆகிருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி கூறுவோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீதி உள்ள தேவனே, அப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள் சாஃப்டாக எழும்புதில்லப்பா. பயங்கர ஆணிகள் குத்துறது போலவும் அம்பு தொலைக்கிறது போலவுமான காரியங்கள் நடக்கிறதுப்பா. ஆனாலும் எங்களை புருஷர்களாக எழுந்து நிற்க சொல்லுகிறீர். போராயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கம், ஆயுத வர்க்கம், போர் ஆயுதங்கள் என்று சொல்லப்பட்டதை பார்த்தோமே தகப்பனே. நாங்கள் எழுந்து ஜெயிக்கிறவர்களாய் இருக்கட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய ஜனமாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். நிர்மூலம். தூஷண வார்த்தைகளா நிர்மூலமாக்குவேன். வியாதியா நிர்மூலமாக்குவேன். வம்பு வார்த்தைகளா நிர்மூலமாக்குவேன். பொறாமைகளா நிர்மூலமாக்குவேன். எது வந்தாலும் என் ஆண்டவரிடத்திலிருந்து வராத எதுவும் எனக்கு சொந்தம் அல்ல.
என் ஆண்டவர் கொடுக்காத எதுவும் என் வீட்டில் இருக்க அனுமதி கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவரை தவிர வேற எதையும் மனுஷனையும் எவனையும் இச்சித்து போக மாட்டேன். Thank you Lord. அப்படி ஆண்டவர் கொடுக்காததை நாம் ஏற்றுக்கொண்டால், ஆண்டவர் கொடுக்காததை கொடுக்கிற பேய் அதிகாரம் உள்ளவனாய் நம்மிடத்துல வந்துருவான், சொந்தம் பாராட்டுவான். அவனை நான் விரட்டணும்னா அவன் கொடுக்கிற பொருளை நான் விரட்டணும், அவன் கொடுக்கிற மனுஷர்களை மேல வச்சிருக்கிற பாசத்தை விரட்டணும், அதை சாகடிக்கணும். நேசிக்கப்படத்தக்கவர் நீர் அல்ல, நேசிக்கப்படத்தக்கவர் என் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வேண்டாத நேசங்கள் பிசாசுக்கு இடத்தை கொடுக்கும், வேண்டாத பாசங்கள் பிசாசுக்கு வாசல்களை திறக்கும். வேண்டாத பொருட்கள், கர்த்தர் கொடுக்காத பொருட்களை நாம் இச்சித்து வாங்கினால் பிசாசுகள் உள்ளே வர்றதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமாக தேவன் அனுமதித்த மாத்திரம் காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். என் அன்பு ரட்சகரை தவிர பெரியவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி ஆயத்தமா, சபையை ஆயத்தமா, அதை எடுக்கிறதுக்கு ஆயத்தமா. அனாவசியமான அடிகள் நாம் வாங்காமல் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை விடுதலையாய் சந்தோஷமாய் இருக்கும். வேண்டாத பொருட்கள், வேண்டாத மனுஷர்கள் மேல் வச்சிருக்கிற பாசங்கள், அது இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு அன்பு நேசர் கர்த்தரை பின்பற்றுவோமாக. பி ஆன் மை பார்ட்டி, என் சைட்ல வா, வந்துட்டு என்னை பின்பற்று. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இந்த ஒரு முடிவை இன்னைக்கு எடுக்க ஆண்டவர் நீங்க சகாயம் பண்ணதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளைகள் ஜெயமாய் இருப்பார்களாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர்வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.